வாங்க இன்றைக்கி சப்பாத்தி தோசைக்கெலாம் ஏற்ற உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கறிக்குழம்பு டேஸ்ட் மாதிரியே இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஊற வச்ச பட்டாணி அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். நம்ம எவ்வளோ குருமா வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அரை கப் எடுத்துருக்கோம். அதில் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் குக்கரில் சேர்த்திக்கலாம். இதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 4 விசில் எடுத்து வச்சோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ குழம்பு எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ போட்டு முதல்ல தாளிச்சிக்கலாம். நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்துருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இதை நல்லா செவக்க வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா செவக்க வதக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் வைக்கிற அளவுக்கு 2 ஸ்பூன் போதும். நீங்கள் அது கொஞ்சம் அதிகமாக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து நல்லா இப்படி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இது நல்லா தக்காளி ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்தி இந்த தூளும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் பட்டாணி வெந்துருச்சு. இது நம்ம எடுத்து உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இது நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசம் போக. இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டாணியை சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இப்படி மசிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலோட உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு குருமா எந்த அளவுக்கு வைக்கிறோமோ இது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வச்சா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி கலந்துக்கலாம். இது கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அது கொதித்து வரட்டும். இப்போ 2 முந்திரி, கசகசா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்கோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பில் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை கூட ஒரு 10 வேர்க்கடலை சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கலரிக்கலாம். கிரேவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தோடனே கலர்லாம் மாறிடும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி செஞ்சியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வச்சுக்கலாம். இது ஆற கொஞ்சம் நல்லா கெட்டி வரும். பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.